கிங் கோப்ரா மனிதர்களை எப்படி தாக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஃபேக்டரியில் பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலேயே கிங் கோப்ரா ஒரு புத்திசாலியான பாம்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா மனிதர்களாகிய நாம் இதை பயமுறுத்தும் போது இது உடனே நம்மளை கடிக்காது. ஃபஸ்ட்டு தன்னோட விஷ பல்ல காட்டி நம்மளை பயமுறுத்தும். அதுக்கப்புறமும் நம்ம போகலினா தன்னோட உடல் நீளத்தில் 1/3 நீளத்தை தரையிலேருந்து உயர்த்தி நம்ம கண்ணை நேருக்கு நேராக பார்த்து நம்மளை பயமுறுத்தும். அதுக்கப்புறமும் நம்ம பயப்படலைன்னா கண்ணை நேருக்கு நேராக பார்த்ததோடு நிற்காம அப்படியே நம்மளை தாக்கவும் செய்யும். முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கிங் கோப்ரா ஒரு கடியில் 200லேருந்து 600 மில்லிகிராம் விஷத்தை எதிரியோட உடம்புல பாய்ச்சும். இதில் வெறும் 12 மில்லிகிராம் விஷம் ஒரு மனிதனை கொண்டுடுமாம். இருந்தாலுமே இதுங்க மனிதர்கள்ட்ட இருந்து தள்ளி இருக்க தான் விரும்புது. மோஸ்ட்லி அதுங்க அச்சுறுத்தப்படும் போதும் முட்டைகளை பாதுகாக்கும் போது மட்டும்தான் ரொம்ப ஆக்ரோஷமாக மனிதர்களை தாக்கும். மற்றபடி அதுங்க அமைதியான பாம்புங்க தான். இருந்தாலுமே அதுங்களோட வாழ்விட இழப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வர்றதால 2010 IUCN ரெட் லிஸ்ட்டில் சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த பாம்புங்களை பார்த்தீங்கன்னா அதை அடித்து சாகடிக்காமல் அது போக்குறதுக்கு வழிவிடுங்க.